கல்லை களியாக மாற்றி சாப்பிட்ட சித்தர். அந்த காலகட்டத்தில் குளத்தை தோன்றிய ஊழியர்களுக்கு வில்வ இலையை கையில் கொடுப்பார். அது பணமாக மாறிய அதிசயம். சவலையில் உள்ள குளத்தில் குதித்து குவாகத்தில் உள்ள குளத்தில் எந்திரிச்ச பேரதிசயம். அந்த காலத்தில் திருவண்ணாமலை திருப்பதிக்கு நடைபயணமாக செல்லும் பக்தர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து அவர்களுக்கு பசி என்று வந்தால் மண்ணை கையில் கொடுத்து அது அன்னமாக மாற்றிய கல்பரதேசி சித்தர். இங்குள்ள குளத்தில் நின்று ஒரு முறை வேண்டினால் நீங்கள் மனதில் நினைத்த காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். நாள்தோறும் 3 வேளை இந்த கோவிலில் பசியாறி செல்லும் பக்தர்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்ப எங்க போறோம்னா பெரிய செவலை. ஆமாங்க, இந்த கோவிலில் கல்பரதேசி சித்தர் ஜீவ சமாதி அடைந்தார். அந்த காலகட்டத்தில் இந்த சித்தர் கல்லையை களியாக சாப்பிட்ட அதிசயம் மற்றும் வில்வ இலையை பணமாக மாற்றிய பேரதிசயம்லாம் நடைபெற்றது. இந்த கோவிலின் வரலாறு பற்றி முழுமையாக பார்க்கலாம். விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகில் உள்ள செவலை கிராமத்தில் அருள்பாலித்தவர் கல்பரதேசி சித்தர். இவர் கல் போன்ற அசையாமல் தவம் செய்து இருப்பதால் இப்பெயர் பெற்றவர் என்று உள்ளூர் வாசிகளால் கூறப்படுகிறது. இவரது ஜீவ சமாதி இந்த ஊரில் அமைந்துள்ளது. இவர் தனது யோக சக்தியால் பல அற்புதங்களை நிகழ்த்திய சித்தராவார். பல்வேறு சித்து விளையாட்டுகள் நிகழ்த்திய சாமிகள் விழுப்புரம் அருகில் உள்ள பெரிய செவலை என்ற ஊரில் ஜீவ சமாதி ஆகியிருக்கிறார். அவருடைய கோயில் அங்கே நிர்மாணிக்க சுக மகரிஷி உதவி செய்ததாக சொல்கிறார்கள். சுக மகரிஷி சிலை ஒன்றும் அங்கே இருக்கிறது. சித்தர் சமாதி பீடம் அருகில் பட்டினத்து அடிகள், ராமலிங்க அடிகள் சிலைகளும் வைக்கப்பட்டுள்ளன. கல்பரதேசி சுவாமிகள் தோன்றியதாக கூறப்படும் கம்பீரமான கோயில் குளம் உள்ளது. இது சித்தரால் தோண்டப்பட்டதாக நம்பப்படும் கோயில் குளம். கல்பரதேசி சுவாமிகள் சுமார் 850 ஆண்டுகளுக்கு முன்பு ஜீவ சமாதி அடைந்தார் என்று கூறப்படுகிறது. அவரது பீடத்தின் பின்னால் மகாலட்சுமி சன்னதி உள்ளது. அருமையான சூழல். லிங்க திருமேனி ஒன்று அந்த ஜீவ சமாதி மேல் பிரதிஷ்டை ஆகியிருக்கிறது. அவர் அந்த இடத்தில் சுற்றித் திறந்த போது அங்கு கிடைக்கும் கூழாங்கற்களை பொடி செய்து அதை களியாகி மாற்றி சாப்பிட்டார். திருவண்ணாமலைக்கு திருப்பதிக்கு அந்த காலத்தில் நடைப்பயணமாக செல்லும் பக்தர்களை இங்கு தங்க வைத்து அடைக்கலம் கொடுத்தவர். அவர்களுக்கு பசி என்று சொன்னால் மண்ணை அள்ளி கையில் கொடுப்பார். அது உடனே அன்னமாக மாறிவிடும். இது போன்ற பல அதிசயங்களை அரங்கேற்றி கொண்டிருப்பவர் தான் சுவாமி கல்பரதேசி சித்தர். சின்ன மண்டபத்தில் தான் இருந்தார். இருந்து ஒரு மக்கள் வர்றவங்களுக்கெல்லாம் ஒரு நல்லது செய்யுங்க தான் இருந்தார். இப்போ பெரிய ஒரு கோவிலாக கட்டி அன்னதானம் நடந்துன்னு இருக்குது. தினசரி 3 வேலையும் அன்னதானம் நடந்துட்டு இருக்குது. மக்கள் வர்றவங்களாம் சாப்பிட்றாங்க, இருக்கிறாங்க, எல்லாம் தங்குறவங்க தங்குறாங்க, படுக்கிறவங்க இருக்கிறாங்க. அவங்கவுங்க என்னென்ன வேலையோ அவங்கவுங்க ஒன்று செஞ்சுட்டு போயின்னே இருக்காங்க. இவர் சாமி வந்து நினைச்சது நிர்வாகி கொடுக்குற ஒரு கல்பரதேசியும் சங்கரலிங்கம் 4 தலைமுறையாக இருந்திருக்கார். இவரை வந்து யாரும் பார்த்து கல்லை களியாக்கி சாப்பிட்டவர். கல்லை களியாக்கி சாப்பிட்டவர். குழாங்கல்ல கல்லையை களியாக்கி சாப்பிட்டுன்னு இருந்தவர். அதுக்கு பிற்பாடு தான் இப்போ நாங்களாம் கும்பலாக சேர்ந்து சாப்பாடு ஆக்கி போட்டுன்னு இருக்கோம். சங்கர்லிங்கன்னு அதை போடலாம். குளத்தை விட்டு குளத்தை சரி பண்ணார். எல்லா வேலையும் பார்த்துன்னு உட்காந்து வர்ற மக்களுக்கு நல்ல சேவை செய்கிறார். அவருக்கு தகுந்த வந்து தேடி வரவங்களுக்கு நல்ல முறையாக செஞ்சு விடுறாரு. கல்பரதேசி சித்தர் தான் தியானம் செய்யும் மண்மேட்டுக்கு அருகில் ஒரு பெரிய குளத்தை தோண்டினார். இங்குள்ள குளத்தில் 4 சித்தர்கள் ஜீவ சமாதி இருப்பதாகவும் நடுவில் இவர் இருப்பதாகவும் அங்கு சென்று வேண்டிக் கொண்டால் மனதில் நினைத்த காரியம் 1 வாரத்தில் நிறைவேறுவதாகவும் கூறுகிறார்கள். எந்த நாட்களிலும் இந்த குளம் வற்றியதே இல்லை என வரலாறு உள்ளது. இந்த சித்தர் இங்குள்ள குளத்தில் மூழ்கி குவாகம் குளத்தில் எந்திரிச்ச அதிசயமும் நடைபெற்றதாக அந்த பகுதி மக்கள் கூறுகிறார்கள். இந்த குளத்தை விட்டவங்க ஐயாதான் இங்க மொழி கோவங்குளத்துல எழுந்திருப்பாரு. எழுந்திரிச்சு இவ்வளவு ஃபேமஸா அங்க விளையாடுன்னா ஐயாவோட எத்தனை பேரும் இங்க வேலை செய்யறவங்களுக்கு 75 தான் கொடுப்பாரு. ஐயா 75 கொடுத்து ஒரு கூலி ஆயிடும், காசு கொடுப்பாரு. அதே போல நீ நல்லா பாடுபடியா அப்படின்னு சொல்லுவோம். கேட்டாங்க நீ நல்லா பாடுபடி
உனக்கும் அதுக்கு பலன் கொடுக்கும். வர வேண்டிய மக்களுக்கு அந்த அப்ப பசின்னு வந்தா மண்ணள்ளி கொடுத்தாக்க அது சாப்பாடா இருக்கும். திருவண்ணாமலைக்கு போவாங்க, ஏன்டா திருவண்ணாமலைக்கு போறீங்க, இங்கே படு அப்படின்னு சொல்லி ஐயா இங்கே படுக்க வச்சு திருவண்ணாமலை இங்க திருப்பதிக்கு போனான்னா ஏன்டா அங்க போறீங்க திருப்பதிக்கு இங்க படுங்கடான்னு சொல்லி இவர்கிட்ட படிக்க வச்சு கல்பத்தேசில படிக்க வச்சு திருப்பதி அங்க காட்டுவோம். இங்க 3 வேலையும் அன்னதானம் சிறப்பாக மக்கள் என்ன குறைய தேடி வராங்களோ அந்த குறைய ஐயா தீர்த்து வைப்பார். இங்கு குளம் தோன்றும் வேலை செய்பவர்களுக்கு அவர் வில்வ இலைகளை சம்பளமாக வழங்கினார். அது அவர்களின் கையில் செல்லும் போது பணமாக மாறியது. உழைப்புக்கு ஏற்றாற் போல அது பணமாக மாறும் பேரதிசயம் இங்கு நடைபெற்றது. அந்த காலத்தில் திருவண்ணாமலை திருப்பதிக்கு நடைபயணமாக செல்லும் பக்தர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து, அவர்களுக்கு பசி என்று வந்தால் மண்ணை கையில் கொடுத்து அது அன்னமாக மாற்றி அவர்களின் பசியை ஆற்றிய சித்தர் தன்னை சுற்றியுள்ள மக்களின் தோஷங்களை போக்க இங்குள்ள நாகங்களுக்கு பூஜைகள் செய்துள்ளார். இன்றும் நாகதோஷம் உள்ளவர்கள் வந்து வழிபட அவை நீங்குகின்றன. கோயிலுக்கு செல்லும் வழி விழுப்புரத்தில் இருந்து உளுந்தூர்பேட்டை செல்லும் வழியில் மடப்பற்று என்ற இடத்தில் இறங்கி பெரிய செவலைக்கு டவுன் பஸ் அல்லது தனியார் பேருந்து மற்றும் ஷேர் ஆட்டோவில் செல்ல வேண்டும். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது கோவில் விளாக் சேனலை ஃபாலோ பண்ணுங்க.